மட்டும் இருந்தால் போதுமா? இஞ்சி வச்சு நம்ம இதுவரைக்கும் எவ்வளவோ செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம். இஞ்சியை நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சியை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கலாங்க. அதே கடாயில் 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி துருவன தேங்காயோ கட் பண்ண தேங்காயோ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் இது கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை இதில் போட்டு ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் புளி கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். ஊற வச்ச கொஞ்சம் புளி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு தான் இருக்கணும். சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வற்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாவே போதுங்க. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஆனால் 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. சும்மா சூடான சோறு சூடான சப்பாத்தி நம்ம இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.